ஜிவி பிரகாஷ், அனஸ்வர் ராஜன் இவங்க காம்போல இந்த வீக்கெண்டுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம டைரக்ட்டா ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் லக்கி தி சூப்பர் ஸ்டார். இந்த படத்த பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜிவி பிரகாஷ்க்கு லக்கி அப்படின்ற ஒரு டாக் ஒண்ணு கிடைக்குதுங்க. அந்த டாக்க ஜிவி பிரகாஷோட அக்கா பொண்ணுக்கு கிஃப்ட்டா தராங்க. அந்த பொண்ணுக்கு ஆட்டிசம் அப்படின்ற ஒரு டிசீஸால சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. இந்த டாக் வந்ததுக்கு அப்புறம் அது கூட பயங்கரமா விளையாண்டு ஜாலியா லைஃப்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டைம்ல சடனா அந்த டாக் வந்து ஒரு நாள் காணாம போயிடுது. அது எங்க போச்சு? என்ன ஆச்சு? திரும்ப நம்ம ஜிவி பிரகாஷ் அத கண்டுபிடிச்சு அவங்க அக்கா பொண்ணுகிட்ட குடுத்தாரா? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஒரு ஃபீல் குட்டான மூவி எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டோரியே போதுமான அளவுக்கு இருந்தாலுமே, டைரக்டர் அத அழகா பண்ணியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் மார்க் தாங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வீக்கா இருக்கு. அதுவும் பிக்சர் குவாலிட்டி ரொம்ப சுமாரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபர் பெருசா எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஒரு 3 வருஷம், 4 வருஷம் முன்னாடி ஒரு படத்த எடுத்து வச்சு ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இந்த படம் இருக்கு பார்க்கறதுக்கு. படத்துல அங்கங்க நெறைய காமெடி வச்சிருக்காங்க. சில காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. சில காமெடி ரொம்ப மொக்கையாவே இருக்கு. நம்ம ஜிவி பிரகாஷோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. அனஸ்வர் ராஜன் இந்த படத்துக்கு தேவையா? அவங்கள ஏன்டா கூட்டு வந்து இப்படி பண்ணீங்க? அப்படின்ற மாரி தான் இருக்கு. இந்த படத்துக்கு அசீம் அப்துல்லா பாப் அப்படின்ற ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அத பக்காவா பண்ணி குடுத்துட்டு போயிட்டாரு. மேபி ஒரு 1, 2 சாங்ஸ் ஹிட் ஆயிருந்தா கண்டிப்பா இந்த படம் வந்து நெறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்போ இந்த படத்த பார்க்க வேணாமா அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. என்னைக்காவது வீட்ல ரொம்ப போர் அடிக்கும். ஏதாவது படம் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா? அப்ப ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த படத்த பார்த்து டைம் பாஸ் பண்ணிக்கலாமே தவிர, மத்தபடிக்கு இந்த படத்த போய் இப்ப ஆர்வமா பார்க்குற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்குலாம் கிடையாது. மொத்தத்துல ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான் இந்த வீக்குக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்த நீங்க ஆல்ரெடி ஓடிடில பார்த்துட்டீங்க அப்படின்னா, 5க்கு எவ்வளோ ரேட்டிங்ன்ற இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. பட்